கட்டா குஸ்தி இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, நேஷனல் டோர்னமெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிற ஹீரோயினுக்கு சப்போர்ட்டா ஹீரோ ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்காரு. பட் நம்ம ஹீரோயின் மேல இருக்க பொறாமையால ஹீரோயினோட கோச் ஒரு வேலையை பார்த்து விட்டுறாரு. அது ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் நடுவுல ஒரு கிளாஷை உண்டாக்கிடுது. அதை அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணிக்கிறாங்களா, கடைசியில் நேஷனல் டோர்னமெண்ட்ல ஜெயிச்சாங்களான்னு செம என்டர்டெய்னிங்காக சொல்ற படம் தான் கட்டா குஸ்தி. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை பார்த்துருவோம். இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது இந்த படத்துக்கு ஏன்டா பார்ட் 1 நினைச்சேன். பட் இந்த படத்தை பார்த்த பின்னாடி அது தப்புன்னு புரிஞ்சுது. ஓரளவுக்கு டீசெண்டாக படத்தை கொண்டு போயிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் படத்தில் நடித்த ஆக்டர்ஸ் எல்லாமே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அதுவும் அந்த குட்டி பாப்பா சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா வேணாம். ஏன்னா இந்த படத்துலேயே அந்த ஃப்ளாஷ்பேக் சீனை ரொம்ப எமோஷ்னலாக சொல்லியிருப்பாங்க. அந்த சீனெல்லாம் ஒரு சிலருக்கு அழுக கூட வரலாம். அப்படி இல்லை எனக்கு அழுகே வராதுனாலும் அந்த குட்டி பாப்பாவோட ரியாக்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு மாதிரியான ஃபீலிங் அது கொடுக்கும். படத்தில் வர சாங் அண்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருந்துச்சு. எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்குறோமோ இல்லையோ, கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான செல்ஃப் டிஃபென்ஸை கற்றுக் கொடுத்தே ஆகணும். படத்தில் கர்ணா சொல்கிற ஆணாதிக்க டயலாக்ஸ், அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிற விஷயங்கள் ரொம்பவே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. இந்த படத்துலையும் ஒரு சில நெகட்டிவ்ஸ்லாம் இருக்கதாங்க செய்யுது. என்னதான் படத்தோட ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் கலகலன்னு போனாலும் ஒரு சில இடங்களில் லேக் அடிக்க தான் செஞ்சுது. இப்போ சொல்ல போகிற பாயிண்ட் எனக்கு அது நெகட்டிவாக பட்டுச்சு. இதை கேட்டுட்டு உங்களுக்கு அது நெகட்டிவாக இருக்கா, இல்லை படம் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தோணுச்சான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். படத்தில் பெண்களோட ஃப்ரீடம் பற்றி பேசுகிறீங்க சரி, ஆனால் அந்த மீனி டீச்சர் கேரக்டர் மட்டும் ஏன் ஹீரோட ஒரு அஃபேராக போர்ட்ரேட் பண்ணுறீங்க? அந்த கேரக்டர் ரைட்டிங்கை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எழுதியிருந்தா அந்த கேரக்டர் வேறு மாதிரி எலிவேட் ஆகிருக்குமே. படம் பார்க்கும்போது எனக்கு இப்படி தோணுச்சு, உங்களுக்கும் தோணுச்சான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களில் எத்தனை பேருக்கு அந்த கேரக்டரை பார்க்கும்போது நாட்டாமி படத்தில் வர டீச்சர் ஞாபகத்துக்கு வந்தாங்க? படத்தோட பேரில் இருக்கு கட்டா குஸ்தி. படத்தில் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் வருத்தம் தான். இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்போர்ட்ஸ் சீக்வன்ஸை கவர் பண்ணியிருக்கலாம்னு தோணுது. இந்த படத்தில் காமெடி சீன் மட்டும் கொஞ்சம் பிசிறு தட்டி இருந்தாலும் தமிழ் சினிமா பார்ட் 2 வரலாற்றில் இதுவும் ஒரு உடஞ்ச பர்னிச்சராக தான் ஆயிருக்கும். ஓவராலாக இந்த படம் முடிஞ்ச அளவுக்கு எங்கேயும் போர் அடிக்காம கலகலன்னு கொண்டு போய் நம்மளை சிரிக்க வச்ச ஒரு டீசென்ட் என்டர்டைனர். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு